Welcome to TAF Wise Institute of Central Exams SSC CHSL 2025 English mock test series பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா day 10. இன்னைக்கு ஒரு 25 questions பார்க்க போறோம். First question, select the most appropriate antonym to substitute the underlined word in the following sentence. There was an interminable struggle from his part in his fight against cancer. Overwhelming, inappropriate, unsustainable, intermittent. Interminable அப்படின்ற டேர்முக்கு ஆண்டோனியம் ஆப்போசிட் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்மினபிள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இன்டர்மினபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எண்ட்லெஸ்ன்னு அர்த்தம், முடிவற்ற, முடிவே இல்லாத அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓவர்வெல்மிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அணைக்கக்கூடிய, கவர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இன்அப்ராப்ரியேட்னா தேவையற்றது. அன்சஸ்டைனபிள் அப்படின்னா நீடித்து நிற்க முடியாத அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்டர்மிட்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டர்வல்ஸ், இர்ரெகுலர் இன்டர்வல்ஸ். இன்டர்மிட்டன்ட்னா என்ன அர்த்தம்னா இர்ரெகுலர் இன்டர்வல்ஸ். இன்டர்வல்னா என்ன? சின்ன சின்ன ஸ்டாப்பிங், ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் எண்ட்லெஸ்னால் என்ன அர்த்தம்? முடிவே இல்லாததுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்மிட்டன்ட் தான். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் ஒன், the following sentence has been split into 4 segments. Identify the segment that contains a spelling error. என்ன எரர்னு கேட்டிங்கன்னா ஸ்பெல்லிங் எரர். அவங்களே ஸ்பெல்லிங் எரர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். Majority of the people do not comprehend the vicissitudes of regular life அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 4 செக்மெண்ட்டுமே இருக்குது. 4 செக்மெண்ட்லேயுமே வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எங்கே தப்பு இருக்குன்னு தெரியலனா கூட தெரிஞ்ச பார்ட், கரெக்டாக இருக்கிற பார்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா தப்பாக இருக்கிறத நீங்கள் எடுத்துடலாம். ரைட். சரி, எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வார்த்தையில் தான் பிழை இருக்குது. அப்படி என்ன பிழை அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே விஐ எஸ்எஸ்ஐ சிஐன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆக்சுவலாக அது அப்படியே திரும்பி வரணும். விஐ சிஐ எஸ்எஸ்ஐ டியூடிஎஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லைஃப்பில் அப்பப்போ சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? சில டைம் நம்ம நினைக்கிறது நடக்கும், சில டைம் நம்ம நினைக்காதது நடக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த சுச்சுவேஷன் சேஞ்ச் தான் விசிட்யூட்ஸ். ரைட். அப்போ சுச்சுவேஷன் சேஞ்ச் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? விசிட்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுச்சுவேஷன் சேஞ்ச். ஸோ அப்போ எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் பார்ட்டில் எரர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன், the following sentence has been divided into 4 parts. One of them contains an error. Select the part that contains the error from the given option. This boy is cleverest of all in the class. In the class, this boy is cleverest of all. இந்த சென்டென்ஸில் எங்கே எரர் இருக்குது? இங்கே பாருங்கள், cleverest இது என்ன டிகிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த அட்ஜெக்டிவ் என்ன டிகிரியில் இருக்குது? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் இருக்குது. அப்போ என்ன ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி டெஃபினட் ஆர்டிக்கல் பயன்படுத்தணும். அது எது டெஃபினட் ஆர்டிக்கல்னா? டெஃபினட் ஆர்டிக்கல்னால் வேறு எதுவும் இல்லை, தி பயன்படுத்தணும். அப்போ திஸ் பாய் இஸ் த கிளவரஸ்ட் ஆஃப் ஆல் இன் த கிளாஸ். அப்போ எங்கே தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பார்ட்டில் தான் தப்பு இருக்குது, இங்கே தி வரணும். ஸோ தேர்டு பார்ட்டு தான் எரர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Select the option that can be used as a one word substitute for the given group of words. Free time, time at one's own disposal. ஸோ நம்ம ரிலாக்ஸ் பண்ணுற டைமுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. leisure, legible, lethal, legion. leisure அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய ப்ளஷர்ஃபுல் பீரியட், அதாவது சந்தோஷமான டைமு, நம்ம ரெஸ்ட் எடுக்கிற டைமு. அப்போ லிஜியன்னா என்ன அர்த்தம்னா க்ரௌடுன்னு அர்த்தம், குரூப் ஆஃப் பீப்புள், க்ரௌடு. ஸோ ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா leisure. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டியூட் த அண்டர்லைன்டு செக்மெண்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். இஃப் தேர் இஸ் நோ நீட் டு சப்ஸ்டியூட் இட், செலக்ட் நோ சப்ஸ்டிடியூஷன் ரிக்வயர்ட். இஃப் ஐ வாஸ் யூ, ஐ வுட் நாட் ஹாவ் அப்பியர்டு ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இப்போ இந்த வாஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, இது கரெக்டானு கேட்குறாங்க. அதுக்கு பதிலாக வுட்டு போடலாமா, இல்லை வுட் ஹேவ் பீன் போடலாமா, நோ சப்ஸ்டிடியூஷன் ரிக்வயர்டா, அதாவது வாஸே கரெக்டாக, வேறா?
நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லேயும் சிம்பிள் பாஸ்ட்லேயும் நம்மளுக்கு தெரியும். சிம்பிள் பாஸ்ட்டில் ஐக்கு பக்கத்தில் வாஸ் வரும். பாஸ்ட் கண்டினியூஸில் ஐக்கு பக்கத்தில் வாஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். ஸ்லீப்புனா ஸ்லீப்பிங்னு வருதுன்னு வச்சுங்களேன். ஒருவேளை இந்த ஐக்கு முன்னாடி இஃப் வந்ததுன்னா நீங்கள் வேறு தான் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இஃப் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும், இஃப் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐயாக இருக்கட்டும், ஹீயாக இருக்கட்டும், ஷீயாக இருக்கட்டும், இட்டாக இருக்கட்டும், அதுக்கு பக்கத்தில் வாஸ் போடக்கூடாது, வேறு தான் போடணும். ஏன்னா இதான் சப்ஜெக்டிவ் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இஃப்க்கு பக்கத்தில் ஐ வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்? வாஸ் போடக்கூடாது, ப்ளூரல் ஃபார்மான வேறு தான் போடணும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த ரூல் எக்ஸாமில் கேட்பாங்க அடிக்கடி. ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன், செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். க்ரை ஃபார் த மூன். அதாவது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலா வேணும்னு அழுவும் இல்லையா? நிலா வந்துருமா? வராது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. ஸோ எது நம்மளால் முடியாததோ அதை நம்ம அது மேலே ஆசை வைக்கிறதுக்கு பேர் தான் க்ரை ஃபார் த மூன். டு ஸ்டார்ட் பர்ஃபார்மிங் பெட்டர், டு ஹேவ் பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கிறது, டு டிசையர் த அன்அட்டைனபிள், கிடைக்காததை லட்சியமாக வச்சுக்கிறது. ரைட்டா? டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அப்போ எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் 3. 7th பாருங்கள். ஐடென்டிஃபை த எரர் இன் த யூஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் இன் த கிவன் சென்டென்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹர் ஃபேமிலி லாஸ்ட் தேர் வே ஆன் தாமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாமன் அப்படின்றது ஒரு பிளேஸு. ரைட்? நீங்கள் அதை ஒரு ஸ்டேட்னு கூட வச்சிங்க. என்ன எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன் அப்படின்ற ப்ரிப்போசிஷன் பிளேஸுக்கு பயன்படுத்தலாம். எதுக்காக? ரோடு, ஸ்ட்ரீட், ஹைவே, ஃப்ளோர், அவென்யூ, இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன் பயன்படுத்தலாம். ஆனால் கான்டினென்ட், கண்ட்ரி, ஸ்டேட், சிட்டி, இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பயன்படுத்தணும்னா ஆன் என்ற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தக்கூடாது, இன்னு பயன்படுத்தணும். ஸோ லார்ஜ் ஏரியாவுக்கு இன்னு பயன்படுத்தணும். இந்த மாதிரி பவுண்ட் ஏரியானா எல்லைக்குட்பட்ட ஏரியா. இப்போ ரோடு பாருங்கள், அது ஒரு எல்லைக்குள்ளே இருக்கும். ஸ்ட்ரீட் பாருங்கள், அந்த ஸ்ட்ரீட் ஒரு பவுண்டரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பயன்படுத்தணும்? ஆன் தான் பயன்படுத்தணும். ரைட். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் சப்ஸ்டியூட் த அண்டர்லைன்டு செக்மெண்ட் இன் த கிவன் சென்டென்ஸ். அமல் brightened off when they said he could go with them. குழந்தைங்களை வந்து கடைக்கு போகணுன்னு ஆசைப்படும். நம்ம வந்து வேணான்னு சொல்லிட்டு இருப்போம். திடீர்னு நம்ம கூட்டு போகும்போது அந்த மூஞ்சில் ஒரு பொலிவு தெரியும் இல்லையா? அந்த பொலிவுக்கு பேர் பிரைட்டன்ட் ஆஃப் கிடையாது, பிரைட்டன்ட் அப்பு. அதாவது மூஞ்சில் ஒளி அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆஃப் பயன்படுத்தக்கூடாது, அப்பு தான் பயன்படுத்தணும். ஸோ எங்கே ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் நம்பர் 4. ஸோ brightened in, brightened on, brightened upon, brightened up. Amal brightened up when they said he could go with them. அவங்க கூட போகலாம் அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு முகத்தில் பொலிவு வந்துடுச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சந்தோஷக்கலை வந்து தாண்டவம் ஆடுதுன்னு, அது மாதிரி. Select the most appropriate option that can substitute the underlined words in the given sentence. Instead of taking the time to do the job properly, they decided to cut corners and save time by using cheap materials. Avoid someone or something intentionally. அதாவது தெரிஞ்சே ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு நபரையோ நம்ம அவாய்ட் பண்ணுறது. ஃபிசிக்கலி கட் எ கார்னர் ஆஃப் சம்திங், ஏதாவது ஒரு கார்னரை கட் பண்ணுறது. டேக் ஏ ஷார்ட்கட் ஃபார் ஈஸி வே அவுட் இன் ஆர்டர் டு சேவ் எஃபர்ட்ஸ். அப்போ ஒரு வேலையை செய்ய போகுது, அதுக்கு எதனா ஷார்ட்கட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி டைமை நம்ம குறைக்கிறது. அதுக்கு பேர் தான் கட் கார்னர்ஸ். அப்போ நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோம், நம்ம உத்வேகமாகிட்டோம், அந்த வேலையில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைமை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் இருந்ததுன்னா சூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கட் கார்னர்ஸ். பிரேக் எ ப்ராமிஸ் ஆர் கமிட்மெண்ட். அதாவது வேணான்னு சொல்லிட்டு போகிறது, ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு பேர் தான் பிரேக் எ ப்ராமிஸ் ஆர் கமிட்மெண்ட். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Select the most appropriate option that can substitute the underlined words in the given sentence. One of them, who were hiding at the back. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஹைடிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க.
வேருக்கு பக்கத்தில் எப்பயும் வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். அந்த வெர்போட ஐஎன்ஜி ஃபார்ம் கூட நீங்கள் எப்பயுமே எஸ் சேர்க்கக்கூடாது. ஸோ இது தப்பாக இருக்குது, மேலே இருக்கிறதே தப்பாக கொடுத்துருக்காங்க. வேர் ஹைடிங் அட் த பேக் ஆஃப் எ ராக் ஃபயர்டு அட் த வில்லேஜஸ். ஒன் ஆஃப் தெம் ஹூ வேர் ஹைடிங் அட் த பேக் ஆஃப் எ ராக் ஃபயர்டு அட் த வில்லேஜர்ஸ். யாரோ ராக்குக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு, பாறைக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு வில்லேஜர்ஸை வந்து சுட்டுக்கிட்டு இருக்காரு. ரைட். ஸோ இப்போ ரூல் பாருங்கள். ஒன் ஆஃப் த, இந்த ஒன் ஆஃப் த அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்தில் எப்பயுமே நீங்கள் ப்ளூரல் நவுன் தான் பயன்படுத்தணும். ஓகேவா? ப்ளூரல் நவுன்னா ப்ளூரலில் தான் வரணும். ஒன் ஆஃப் த பாய்ஸ். ஆனால் வெர்பு சிங்குலராக ப்ளூரலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் பாய்ஸ் இருக்குது சார், அப்போ வந்து நம்ம ப்ளூரல் தான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பட் தப்பு. இந்த பாய்ஸில் ஒரு ஆள் அப்படின்னா எத்தனை பேர்? ஒரே ஒரு ஆள் தான். நீங்கள் சிங்குலர் தான் பயன்படுத்தணும். ரைட். இது ஒரு ரூலு. இப்போ அடுத்த ரூல் பாருங்கள். ஒன் ஆஃப் த ப்ளூரல் நவுன், அதுக்கப்புறம் ஹூ வருது, அதாவது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வருது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பையும் நீங்கள் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். இவங்களுக்கு இந்த ஹூக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள பார்க்கக்கூடாது. ஒன் ஆஃப் த ப்ளூரல் நவுன் ஃபாலோடு பை சிங்குலர் வர்பு தான் பயன்படுத்தணும். சரி, இந்த இடத்துல பாருங்கள் எங்கே வாஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துலையும் வாஸ் வருது, இந்த இடத்துலையும் வாஸ் வருது. ஆனால் வாஸுக்கு பக்கத்தில் ஒன்று வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் வரணும். ஆக்டிவ் வாய்ஸில் வர்போடைய தேர்ட் ஃபார்ம் வரணும். இந்த இடத்துல பாருங்கள் ஹைடு அப்படின்றது வர்போடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம். ஸோ இதை எலிமினேட் பண்ணிவிடுங்க. ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 11th ஒன் பாருங்கள். செலக்ட் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆப்ஷன் தட் கேன் பி யூஸ்டு ஆஸ் எ ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூட் ஃபார் த அண்டர்லைன்டு செக்மெண்ட் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். After the scandal, the king was left with no choice but to announce his act of renouncing the throne. த்ரோன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி. கோரனேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கிரீடத்தை சூட்டுறது. அதாவது சொல்லுவோம் இல்லையா, முடி சூட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இவர் தான் ராஜா, இவங்க தான் ராணி அப்படின்னு முடி சூட்டுவாங்க இல்லையா. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனேஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எக்ஸ்ட்ராடிக்ஷன். எக்ஸ்ட்ராடிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நபரை குற்றவாளின்னு ஜெயிலுக்குள்ளே தள்ளுறது, பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. ரைட்டா? ஸோ கொரோனேஷன்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவருக்கு க்ரௌன் சொல்கிறது, அதாவது கிரீடத்தை மாட்டி அவர் தான் ராஜான்னு சொல்கிறது. அப்போ எக்ஸோனரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் தப்பு பண்ணலை, இவர் பண்ண குற்றத்துலேருந்து இவரை நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான். ஃப்ரீ ஃப்ரம் டியூட்டி, குற்றத்துலேருந்து விடுவிக்கிறது. அப்போ அப்டிகேஷன், அப்டிகேஷன்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய பதவியை வேற ஒருத்தவர்கிட்ட கொடுக்கறது. நான் ராஜா இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன், இவரே ராஜாவாக இருக்கட்டும்ன்ட்டு தன்னுடைய ஆட்சியை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறார் இல்லையா, அது பேர் தான் அப்டிகேஷன். இப்போ அங்கே பாருங்கள், ஆக்ட் ஆஃப் ரினவுன்சிங் த த்ரோன்னா எனக்கு த்ரோன் வேணான்னு சொல்கிறது. அப்போ எது கரெக்டு? அப்டிகேஷன். செலக்ட் த ஆண்டனியம் ஆஃப் த வேர்ட் இன் அட்வர்டன்ட் டு ஃபில்லிங் த பிளாங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஒன் லைக்ஸ் டு ஸ்பீக் இன் எ கிளியர் அண்ட் டேஷ் மேனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்இன்டென்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்இன்டென்ஷனல் மீன்ஸ் ஆக்சிடென்டல் அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஆக்சிடென்டல் எதிர்பாராமல் அப்படின்னு அர்த்தம். பீவிஷ், பீவிஷ்னா என்ன அர்த்தம்னா இரிட்டேட்டர்னு அர்த்தம். டெலிபரேட் அப்படின்னா வேணும்னே அர்த்தம், அதாவது தெரிஞ்சே. ரைட்டா? டெலிபரேட் மீன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை பண்ணுறது. இம்பியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மதம் மேலே நம்பிக்கை இல்லாத, மத நம்பிக்கை இல்லாத. ரைட்டா? இப்போ நம்மள என்ன கேட்குறாங்க? இன் அட்வர்டன்ட், அதுக்கு மீனிங், அதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்க. டெலிபரேட்னா தெரிஞ்சு, இன் அட்வர்டன்ட்னா என்ன அர்த்தம்னா ஆக்சிடென்ட்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காமலே தப்பு பண்ணுறது. டெலிபரேட்னா தெரிஞ்சு தப்பு பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் 3. The following sentence has been divided into parts. One of them may contain an error. Select the part that contains the error from the given option. If you don't find any error, mark no error as you answer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Hooray! Here is the toy what I was looking for as my birthday gift. இப்போ இந்த இடத்துல பாருங்க, வாட் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ரைட். இந்த இடத்துல பாருங்கள், த டாய். டாய் அப்படின்றது ஒரு நான் லிவிங் திங். ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நீங்கள் பயன்படுத்தணும்னா 2 ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பயன்படுத்தலாம். விச் இல்லைனா தட்டு. பாருங்க, குரே ஹியர் இஸ் த டாய் விச் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். ஸோ நான் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கணும் அதை வாங்கி வந்துட்டாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பர்த்டே கிஃப்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் யூஸ் பண்ணக்கூடாது, என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விச் யூஸ் பண்ணணும். ஸோ தேர்டாக கொடுத்துருக்காங்களே அதில் தான் எரர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பார்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேவ் been given as options. Select the option that contains an error. The politician was accused of accepting bribes and lied about it to the public அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பொலிட்டீஷியன்னா ஒரு கட்சியில் இருக்கிறவர், கட்சியில் பொறுப்பாக இருக்கிறவர், அவர் மேலே குற்றம் சாட்டுறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா லஞ்சம் வாங்கினதுக்கு. பிரைப்ஸ்னால் லஞ்சம். அதுக்கப்புறம் நான் லஞ்சம் வாங்கலைன்னு மக்கள்கிட்ட போய் சொன்னதுக்கு. இது ரெண்டுத்துக்குமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன சார் இதில் மிஸ்டேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், அக்செப்டிங் அப்படின்றது வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம். அதுக்கப்புறம் ஒரு அண்டு வருது இல்லையா? இப்போ இந்த அண்டு வரும்பொழுது அந்த பக்கமும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ரைட், பாருங்கள், அக்செப்டிங் பிரைப்ஸ் அண்ட் லையிங் அபவுட் இட் டு த பப்ளிக். ஸோ இந்த இடத்துல லையிங் அபவுட் அக்செப்டிங் பிரைப்ஸ் ஒரு வர்பு ஃபார்ம் இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குன்னா அண்டுக்கு அப்புறமும் அதே வர்போடைய ஐஎன்ஜி ஃபார்ம் தான் வரணும். வர்போடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்குன்னா அதுக்கப்புறமும் ஒரு வர்பு வந்ததுன்னா வர்போடைய பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம அண்டுன்ற கன்ஜங்ஷனுக்கான ரூல் இது. ஸோ எந்த இடத்துல தவறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ட் லைட் அபவுட் இல்லை, அண்ட் லையிங் அபவுட் இட். ரைட், நெக்ஸ்ட் ஒன், த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேஸ் பீன் split into 4 segments. Identify the segment that contains a spelling error. According to a report, every day thousands of animals are slaughtered. Slaughteredனா thousands of animals, நிறைய அனிமல்ஸை வந்து வெட்டுறாங்க. ரைட்டா, பார்த்துருப்பீங்க இல்லையா? மீட்டுக்காக, ஃப்ளஷுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடு, அதுக்கப்புறம் மாடு, பன்றிலாம் வெட்டுவாங்க. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நிறையா thousands ஆஃப் அனிமல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நிறைய பேர் கறி சாப்பிட்றாங்களே அவங்களுக்காக வெட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மள தான் சாப்பிட்றோம், ஸோ அது சாப்பிட்றதுக்காக வெட்டுறாங்க. ஸ்லாட்டர் தான் வெட்டுதல். அப்போ அதில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்லாட்டருக்கு SLAUGHTER. இங்கே என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், ஜிஹெச்சை விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, தெரிஞ்சுக்கங்க. கில்லிங் ஆஃப் அனிமல்ஸ், லீகலாக கில் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்லாட்டர். ரைட், நெக்ஸ்ட் ஒன், காம்ப்ரிஹென்ஷன் பாருங்கள். All the housewives who went to the Kalpataru supermarket in Bengaluru had one great ambition, to be the lucky customer who did not have to pay for her dash. For this was what that notice just inside the entrance promised. It said, remember, once a week one of our customers gets free goods. This may be dash day. For several weeks Mrs. Badliwala hoped, like many of her friends, to be the lucky dash. Unlike her friends, she never gave up hope. Her kitchen was full of things which she did not need. She dreamed of the day when the manager of the supermarket would approach her and say, Madam, this is your lucky day. Dash in your basket is free. One Saturday morning, Mrs. Badliwala went to the supermarket and bought only tea. She went to the cash desk when the manager of the supermarket come up to her and said, you are our lucky customer and everything in your basket is dash அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஈஸியாகவே சொல்லிடலாம். இங்கே என்ன ஆன்சர் வரும்னு, ஃப்ரீ. அதாவது மிஸ்ஸஸ் பட்லிவாலா அப்படின்றவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் பாருங்கள், கல்பத்தாரு சூப்பர் மார்க்கெட்டு இங்கே பெங்களூரில் இருக்குது. அங்கே அந்த கேட்டில் எழுதி வச்சுருக்காங்க, இன்றைக்கி ஒரு கஸ்டமர், யாரோ ஒரு லக்கி கஸ்டமருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேஸ்கெட்டில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் பத்லிவாலா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் தினைக்கும் பொருட்கள் வாங்குறாங்க. அவங்க கிச்சன் ஃபுல்லாக அந்த பொருட்கள் நிரம்பி இருக்குது. இருந்தாலும் அவங்க ஹோப்பை விடலை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹோப்பை விட்டுட்டாங்க, இனிமேல் நம்மளுக்கு கிடைக்காதுன்ட்டு. ஒரு நாள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ பாக்கெட் மட்டும் வாங்குறதுக்கு அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க.
அன்னைக்கு வந்து இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்கள் கூடையில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ மூட்டை மூட்டையாக வாங்கும் போது அவர் ஃப்ரீன்னு சொல்லலை, ஒரே ஒரு டீ தூள் பாக்கெட் வாங்கும்போது அந்த டீ தூள் பாக்கெட் மட்டும் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள் அந்த அளவு தந்திரமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. ரைட், select the most appropriate option to fill in the blank. Number 1, all the housewives who went to the Kalpataru supermarket in Bengaluru had one ambition, to be the lucky customer who did not have to pay for her dash னு சொல்லியிருக்காங்க. clothes, shopping, sugar, jewelry. ஸோ சுகரு ஜுவல்லரின்னு குறிப்பாக சொல்லலை, அவங்க எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஷாப்பிங். அவங்க எதெல்லாம் வாங்குறாங்களோ அந்த கூடையில் இருக்கோ அதெல்லாம் ஃப்ரீ. For this was what that notice just inside the entrance promised. It said, remember, once a week one of our customers gets free goods. This may be your dash day. என்ன டேவாக இருந்தா? லக்கி டேவாக இருந்தா. அதாவது ஒரு வீக்கில் ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணுவாங்களாம். For several weeks, Mrs. Badliwala hoped, like many of her friends, to be the lucky dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லக்கி கஸ்டமர், லக்கி ப்ராடக்ட்ஸு. ஸோ லக்கி கஸ்டமராக இருக்கிறதுக்கு அவங்க பார்க்குறாங்க. ரைட், அடுத்தது பாருங்கள். Unlike her friends, she never gave up hope. Her kitchen was full of things which she did not need. She dreamed of the day when the manager of the supermarket would approach her and say, Madam, this is your lucky day. Dash in your basket is free. Everything அந்த கூடையில் அவங்க கூட ஃபுல்லாக என்ன போட்டு வச்சுருக்காங்களோ அது எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஈஸி காம்ப்ரிஹென்ஷன் தான். On Saturday morning, Mrs. Badliwala went to the supermarket, said, you are our lucky supermarket and bought only tea. ஒரே டீ மட்டும் வாங்கியிருக்காங்க, டீ பாக்கெட் மட்டும் வாங்கியிருக்காங்க. She went to the cash desk when the manager of the supermarket come up to her and said, you are our lucky customer and everything in your basket is free அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். ரைட், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Select the incorrectly spelt word. Interrogation, magistrate, preliminary, disciplinary. பாருங்கள், இன்ட்ராகேஷன்னா ஒரு போலீஸ் வந்து அக்யூஸ்டை வந்து கேள்வி கேட்குறாங்க இல்லையா, அது பேர். நெக்ஸ்ட் ஒன் அக்யூஸ்டாக இருக்கலாம், இல்லைனா குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னா ஜஸ்டிஸ்னு அர்த்தம், ஜட்ஜு. ப்ரிலிமினரினா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். டிசிப்ளினரி அப்படின்றதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. DISCIPLINARY. ஸோ என்ன விட்டுட்டாங்கன்னா DIS விட்டுட்டாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட். தோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மீட் அக்கேஷன்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் இல்லை எதிர்பாராத ஒரு நாள் போட்டு அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்கேஷனலி அப்படின்றதுல என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு பார்க்கணும். பாருங்கள், இந்த இடத்துல OCC கரெக்டு, ஏ ஒரு எஸ் தான் வரணும், IONALLY டபுள் எல் வரணும். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா OCC ஏ ஒரு எஸ் IONALLY. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பார்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் ஹேவ் பீன் given as options. One of them may contain an error. Select the option that contains the error. If you don't find any error, mark no error as your answer. In this world of competitions, every one of us is required to plan our course carefully. இந்த இடத்துல பாருங்க, is required to plan our course carefully. careful கிடையாது, ஏன்னா carefulன்றது adjective, carefullyன்றது adverb. அப்போ எல்லாமே என்ன பண்ணணும்னா பிளானை வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லலை, அந்த வேலையை பிளான் பண்ணுறதை கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு கேர்ஃபுல்லி அப்படின்றத நீங்கள் பயன்படுத்தணும். Next one, select the most appropriate option that can substitute the underlined segment in the given sentence. She makes sure that all the newly realized books are available in her personal library. So realizedனா நம்ம புரிஞ்சுக்கிறது. The newly released book, the newly regaled book. regaledனா என்ன அர்த்தம்னா என்டர்டெயின்மெண்ட்னு அர்த்தம். regaledனா என்ன அர்த்தம்? என்டர்டெயின்மெண்ட்னு அர்த்தம். ஸோ அது இந்த இடத்துல வராது. நெக்ஸ்ட் ஒன், ரிலீவ்டு புக்குன்னா என்ன அர்த்தம்னா ரிலீஸ் பண்ண புக்குன்னு அர்த்தம். ரிலீவ்னா வெளியே வித்துட்டாங்க அதாவது அப்படின்னு அர்த்தம். த நியூலி ரிவர்பரேட்டட்னா ரீசவுண்டட், மறுபடியும் சொல்கிறது.
அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூலி ரிலீஸ்டு மீன்ஸ் ரிலீஸ்டு புக் அப்படின்ற டேர்ம் தான் இந்த இடத்துக்கு ஆப்டான வார்த்தை. ஸோ என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூலி ரிலீஸ்டு புக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Part of a sentence are given below in jumbled order. Arrange the parts in the correct order to form a meaningful sentence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜம்பிள்டு சென்டென்ஸு நம்ம கரெக்டாக அந்த ஆர்டரை பிக் பண்ணணும். Crane was the 14th child of a Methodist minister born in Newark, New Jersey, who had signed the Declaration of Independence, who named him after an ancestor. இப்போ பாருங்க, born in Newark, New Jersey, Crane was the 14th child of a Methodist minister who has signed the Declaration of Independence, who named him after an ancestor. ancestorனா முன்னோடின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, கிரேன் அப்படின்றவர் 14th சைல்டு, ஒரு மெத்தாடிஸ்ட் மினிஸ்டருக்கு 14th சைல்டு. எங்கே பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூயார்க், நியூ ஜெர்சியில் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ PQ. ஹூ நேம்டு ஹிம் ஆஃப்டர் அன் ஆன்செஸ்டர். ஸோ இந்த பேர் இவருக்கு முன்னாடி இருந்தவர், ஸோ இவங்களுடைய முன்னோருடைய பெயராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த முன்னோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸை சைன் பண்ணவர். அப்போ இவங்களோட முன்னோடி யார்? ஃப்ரீடம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்தவர். அப்போ ஆப்ஷன் PQSR எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் 1. ரைட். ஸோ இங்கிலீஷ் மோக் டெஸ்ட் 10 இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக நம்ம செலக்ட் பண்ணி இடியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், ஸோ SSC CHSLக்கு நம்மளுக்கு தேவையான சில செக்ஷன்ஸ் மட்டுமே நம்ம யூடியூப்பில் போட போகிறோம். ஸோ இதுக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரியே அந்த செக்ஷன்ஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.